வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பெருந்துறையில ஒரு சூப்பரான தீம் பார்க் இருக்கு. மேக்ஸிமம் ஈரோடுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நோட் த பாயிண்ட். இதுதான இந்த தீம் பார்க்ல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 வாட்டர் ஸ்போர்ட்டுக்கு மேல இருக்கு, 10 ட்ரை ஸ்போர்ட்லாம் இருக்கு. சீரியஸா சூப்பரா என்ஜாய் பண்ண முடியும். ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட வந்திருக்கோம்னா நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு யங்ஸ்டருக்கு இல்லையாடான்னு கேட்டா யங்ஸ்டருமே என்ஜாய் பண்ண முடியுங்க. எப்படிலாம் போய் என்ஜாய் பண்ணலாம், இதோட பிரைசிங் என்னவா இருக்கு, லொகேஷன் எங்க இருக்கு, எப்படி ரீச் பண்ணணும், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனிங் இருக்க போகுதுன்னு கம்ப்ளீட்டான A to Z டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷன் ரீச் ஆகிட்டோம். லொகேஷன் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி லொகேஷன் எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. ஆமாங்க, இது லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க பெருந்துறையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. இது எப்படிலாம் ரீச் பண்ணலாம், ஓன் வெஹிக்கிளில் ரீச் பண்ணலாம், அல்லது பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓன் வெஹிக்கிளில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பார்க்கிங் தான். அதை நம்ம ஃபஸ்ட் காணல மாட்டோம். பார்க்கிங் லிட்டராகவே நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம கார் பைக் எல்லாமே அங்கே நீட்டாக பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பார்க்கிங்க்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஒன்ஸ் நம்ம பார்க்கிங்கில் நம்ம வண்டியெல்லாம் சேஃபாக பார்க் பண்ணிட்டு அடுத்து நம்ம போகக்கூடியதுனா என்ட்ரி தான். என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை இன்வைட் பண்ணுற மாதிரி பொம்மையெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் குழந்தைங்க பார்க்குறாங்கன்னா லிட்டராகவே ஹாப்பியாக இருவாங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா என்ட்ரிலே வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் டிஃபர் ஆகும். அதோட ப்ரைஸிங்லாம் என்னங்க நம்ம கடைசியாக பார்க்கலாம். நம்ம என்ட்ரியில் டிக்கெட்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா தென் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா ஒரு தீம் பார்க்குன்னு சொல்கிறோம், நம்ம பேக்லாம் எடுத்துகிட்டு போகலாமா, நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்குது, தண்ணியில் போய் நனைஞ்சதுமே அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அங்கேயே லாக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்மளோட பேக்ஸ் திங்ஸ்லாம் நம்மளால பேஸ் பண்ணிக்க முடியும். அந்த லாக்கரோட டீட்டெயில்ஸ்லாம் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் நம்ம போகும்போது 150 வாங்கிக்குவாங்க நம்ம லாக்கருக்காக. ஏன்னா அது 150 ஷாக் ஆக வேணாம், நான் கடைசியாக சொல்கிறேன். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒன்ஸ் நம்ம திங்ஸ்லாம் நம்ம சேஃபாக வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம உள்ளே போகும்போது ட்ரை கேம்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் போகிறப்ப மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கனால ட்ரை கேம்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ கண்டிப்பாக அதெல்லாம் ஓப்பனிங்கில் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ண முடியும். சரி, அடுத்து இங்கே இருக்க ஸ்பெஷலான விஷயம் தீம் பார்க்குனா நம்ம போகக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மரில் வாட்டரில் போய் குதிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும்னா ஆமாங்க, இங்கே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 40 வாட்டர் கேம்ஸ் மேலே இருக்குது. சீரியஸாக சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். இதில் வாட்டர் ஃபால்ஸ், லேசி ரிவர், ரெயின் வாட்டர், வேவ் பூல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வாட்டர் ஃபால்ஸ் 2 இருக்க போகுதுன்னு பயங்கரமான விஷயங்களாக பார்க்க போதும். நம்ம ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட வந்திருக்கோம்னா இது ஃபஸ்ட்டு லொக்கேஷன். இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸாக போகிறேன்னா நமக்கு தனியான லொக்கேஷன் இருக்குது. அங்கேயும் ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க. ஆனால் கிட்ஸோட வந்துருக்கீங்கன்னா இது ஸ்பெஷல் ஜோன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் குழந்தைங்களாம் எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. அதில் அப்படியே அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் குளிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேவ் பூல்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா அலைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து கண்டினியூவாக ரன் பண்ண மாட்டாங்க. அது எப்போலாம் ரன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போய் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். குழந்தைங்களோட போய்க்கிங்கன்னா லிட்டரலி இது பக்கமான ஜோனுங்க. குழந்தைங்க அப்படியே அலையில் விளையாண்டு கடலில் விளையாண்டு எப்படி இருக்கும் அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இது சின்ன ஃபால்ஸ் தான், உள்ள இன்னொரு பெரிய ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸ்லையும் குளிச்சு சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்டான ஜோன் நான் சொல்லுவேன். அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா வெல்கம் போர்டு இருக்கும். வெல்கம் போர்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அதில் தண்ணி ஃபுல்லாகி மாறி மாறி விழுந்துகிட்டே இருக்கும். அது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அது குழந்தைங்களாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு. அண்ட் தென் நீங்களே பார்ப்பீங்க குழந்தைங்க ஃபேமிலிலாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அண்ட் தென் இப்போ நம்ம ஸ்பெஷல் ஜோனுக்கு போக போதும். இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது. இது ஆல் ஏஜ் குரூப், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஜோன். ஏன் அப்படின்னா இது பெரியவங்களுக்கான ஜோன்னு சொல்லலாம். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ், அட்வென்ச்சர் டவர், லேசி ரிவர், த்ரில்லர் டவர்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிக்க போகுது. அண்ட் இது முன்ன சொன்ன மாதிரியே யங்ஸ்டர்ஸாக வந்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்களாம் வரணும். ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பக்கத்துலேயே சிட்டிங்ஸும் அவைலபிளாக இருக்கும். நம்ம குழந்தைங்களோட போயிருக்கோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக விளையாண்டு இருக்கும்போது நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். பாதை நம்ம குழந்தைங்க எப்படி விளையாடுதுன்னு உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியும். அண்ட் ரொம்ப வார்னிங்கான விஷயம் என்னன்னா நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டுறாதீங்க. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பே இருக்காது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை உள்ள 10 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கும் குழந்தைங்களோட போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு தான் மெயினான விஷயம். இப்போ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியில் நம்ம பார்க்கிங் போடுவோம். ஃபஸ்ட்டு பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 20 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் வெஹிக்கல்ஸு மேபி டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கிங்க்கு பே பண்ணியாச்சு, என்ட்ரி பே பண்ணியாச்சு. அடுத்து வேறு எங்கேப்பா பே பண்ணு கேட்டிங்கன்னா எஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாக்கர் நம்ம பே பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்போம். இல்லை நம்ம மொபைல்ஸ் இது மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஹெட்செட் ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக மொபைல் மட்டும் வச்சா போதும், சின்ன லாக்கராக இருந்தால் போதும் அப்படின்னா நமக்கு 40 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம கொஞ்சம் பெரிய லாக்கராக வேணும் அப்படின்னா நம்ம 50 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது நம்மக்கிட்ட 150 வாங்கியிருப்பாங்க. என்னடா அது 15 சொன்னால் 150 திட்டாதீங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நம்ம 150 பே பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது நமக்கு 100 rupees ரிட்டன் பண்ணிடுவாங்க நம்ம திங்ஸ்லாம் எடுக்கும்போது.
போகுது. ஒன் டே செம்மையாக என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக பசி எடுக்கும். பசி எடுத்து எங்கடா போய் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அவைலபிளாக இருக்கும். அங்கே போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம தனியாக பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதை தாண்டி பெருசாக நம்ம பே பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. இந்த டிக்கெட் சார்ஜ், பார்க்கிங் சார்ஜ் அண்ட் நம்ம லாக்கர் யூஸ் பண்ணால் லாக்கருக்கான சார்ஜ் இருக்கும். எண்ட் ஆஃப் டே வந்து ஒன் டே கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான லொக்கேஷன் நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இருக்குன்னு சொல்லலாம். இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் சொல்கிற chillout. இதோட லொக்கேஷன் லிங்க் நான் எக்ஸாக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து என்னடா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இது பயங்கரமாக இருக்க போகுது. பிளேஸ் டு விசிட்.